ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் இனோவா கிறிஸ்டா. இனோவா கிறிஸ்டாவில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சோட ஹார்ட்னஸ் தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ண ஒரு ஈவினிங் டைம் வர போல் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கிளச்சை மெரிக்கவே முடியாத அளவுக்கு டைட் ஆகிடும். நம்ம டயக்னோஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் இந்த கிளச் பிளேட்டுக்குள்ளே வர கவர் அசம்பிளி தான் வீக்காக இருக்குது. எப்படி இருந்தாலுமே நம்ம கிளச்சில் ஃபால்ட் வருது அப்படின்னாலே மொத்தமாகவே எல்லாம் செட்டாக தான் சேஞ்ச் பண்ணுவோம். கிறிஸ்டாவோட கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா வேரண்டி லேயர் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. கஸ்டமர் இன்னும் அப்படியே ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவீட் வந்து பிளேவீல இல்லை ஏதாவது ஒன்று டேமேஜ் பண்ணியிருக்கலாம். இந்த வண்டியோட கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளி இதுதான். வாங்க ரிலீஸ் பேரிங்கை ஷோ பண்ணுறேன். ரிலீஸ் பேரிங்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு ஆயிடுச்சு. வெஹிக்கிளை செக் பண்ணி பார்த்ததில் ரிலீஸ் பேரிங், கவர் அசம்பிளி, கிளச் பிளேட் மூணுமே தான் இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டேமேஜ் இல்லாததுனால நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளி அண்ட் ரிலீஸ் பேரிங் மூணுமே தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நியூ ஒன்னோட கிளச் பிளேட் இது தான். எப்போவுமே ரொம்ப முக்கியமானது கிளச் பிளேட்டில் இந்த பிளேவீல் சைடு ஆர் கியர் பாக்ஸ் சைடுன்னு இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து எங்கேஜ் பண்ணணும். பிளேட்டை மாற்றி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எங்கேஜ் ஆகாது. இந்த வண்டிக்கு நம்ம ஃபிட் பண்ண போகிற ரிலீஸ் பேரிங் இது தான். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண போகிற மெட்டீரியல் எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான். எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஷேஸ். வெஹிக்கிளில் கிளச் பிளேட்டை எந்த சைடுன்னு பார்த்து ஃபிட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கிளச் பிளேட், கவர் அசம்பிளி, ஃப்ளைவீல் மூணுமே பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணணும். பார்க்குறதுக்கு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வந்து 3 டைப்பில் இருக்கும். அந்த 3 டைப்லேயும் ஒன்று ஒன்றா எங்கேஜ் பண்ணி கரெக்டான சென்டர் பொசிஷன் வச்சாதான் கியர் பாக்ஸை நம்ம கரெக்டாக ஏற்றும் போது பக்காவாக ஃபிட் ஆகி ஃபினிஷ் ஆகும். இதில் அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கியர் பாக்ஸ் ப்ராப்பராக எங்கேஜ் ஆகாது. கிளச் பிளேட், கவர் அசம்பிளி ஃபினிஷ் பண்ணி முடிச்சோடனே இப்போ கியர் பாக்ஸை தான் க்ளீன் பண்ண போகிறோம். எந்த வண்டியாக இருந்தாலுமே நம்ம கியர் பாக்ஸ் டவுன் பண்ணுறோம், கிளச்சை எங்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா கியர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் ஃபிட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அது உள்ளே இருக்க டஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அகைன் கிளச் பிளேட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். கியர் பாக்ஸை பக்காவாக க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பேரிங்கை தான் ஃபிட் பண்ணணும். ரிலீஸ் பேரிங் ட்ராவல் ஆகிற இடத்துல நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ட்ராவலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணும். அது கூடவே நம்ம கியர் பாக்ஸை எங்கேஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் எங்கேஜ் ஆகிடும். இனோவா கிறிஸ்டாவில் கிளச் பிளேட், கவர் அசம்பிளி அண்ட் ரிலீஸ் பேரிங் மூணுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் தான் எங்கேஜ் பண்ணணும். சரி வாங்க கியர் பாக்ஸ் எங்கேஜ் பண்ணிடலாமா? கியர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஜினோட எங்கேஜ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சில், கியர் பாக்ஸ் உட்கார்ற மவுண்டிங் பெட், அது கூடவே வர செகண்டரி ஃப்ரேம், செல்ஃப் மோட்டர், கிளச்சோட ஸ்லேவ் சிலிண்டர் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கியரை பார்த்தீங்கன்னா எங்கேஜ் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் இது எல்லாம் அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கியர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எங்கேஜ் ஆகாது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியர் ஆயில் லெவல் தான் ஃபில் பண்ண போகிறோம். கியர் ஆயில் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாக்கு 2.5 லிட்டர்ஸ் ஃபில் ஆகும். கியர் ஆயிலை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கியரை பார்த்தீங்கன்னா எங்கேஜ் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி எங்கேஜ் பண்ணி பார்த்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கேஜ் பண்ணி பார்த்தோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி எங்கேஜ் பண்ணி பார்க்க போகிறோம். வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு வார்னிங் லைட்டோ எரியல. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச்சை எங்கேஜ் பண்ணி கியரை தான் எங்கேஜ் பண்ணணும். கியரை எங்கேஜ் பண்ணி பார்த்ததில் கிளச்சோட ஸ்மூத்னஸ் பக்காவாக இருந்தது. கியர் ஷிஃப்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் இல்லாமல் ப்ராப்பராக இருந்தது. வெஹிக்கிளை எப்பவும் போல் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன, வெஹிக்கிளை ஒரு பாடி வாஷ் பண்ணி கஸ்டமருக்கு எப்பவும் போல் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கிறிஸ்டா வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.